எந்தவித கல்வியறிவும் இல்லாமல் முதன்முதலாக பள்ளிகளில் நுழையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் போதித்து அவர்களை மெருகேற்றுவது ஆசிரியர்கள்தான். ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை, ஒழுக்கம், பண்பு, ஆன்மீகம், பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக மாற்றும் உன்னத பணியை ஆசிரியர்கள் செய்து வருகின்றனர். அப்படிப்பட்ட தெய்வீக பணியை மாணவர்களுக்கு அளிக்க தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்டவராக கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராக உள்ளவர்கள்தான் ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகச்சிறந்த ஆசிரியராக தனது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி மாபெரும் தத்துவமேதையாக விளங்கிய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளைத்தான் நாம் நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அவரது பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதியே ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் மாணவர்கள் உட்பட அனைவரும் கொண்டாடி வருகின்றனர். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு சிறந்த ஆசிரியராக மட்டும் இல்லாமல் சிறந்த தத்துவமேதையாகவும் சிறந்த கல்வியாளராகவும் விளங்கினார். கருவறையில் இருந்து வெளிவரும் ஒரு குழந்தைக்கு அந்த தாய் உலகே அடையாளம் காட்டி புரிய வைக்கிறாள். அந்த உலகை புரிந்து பட்டவனாய் வாழவும் படிப்பு தொழில்களை எதிர்கொள்ளும் கலையே ஆசிரியர்தான் அந்த குழந்தைக்கு செவ்வனே கற்றுக் கொடுத்து மனிதனாக மாற்றும் வேலையே செய்கின்றனர். அதனால் அவர்கள் என்றும் போற்றப்பட வேண்டியவர்கள். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு தேதிகளில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்வி தொடர்பாக அந்தந்த நாடுகளில் எழுச்சியை ஏற்படுத்திய சிறந்த கல்வியாளர்களையோ கல்வி சம்பந்தப்பட்ட சிறப்பான நிகழ்வுகளையோ நினைவுகூரும் வகையில் ஆசிரியர் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஒரு நாட்டின் காலமானது குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் கையில்தான் இருக்கிறது என்றும் சொல்லப்படுவது வழக்கம். அதேபோல மாணவர்களை நல்ல முறையில் உருவாக்கும் பொறுப்புகள் ஆசிரியர் கைகளில் உள்ளன. ஆசிரியர் பணியை தனது இறுதி மூச்சு வரை தொடர்ந்தவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். நாட்டிலுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் அவர். அவரை பார்த்துத்தான் ஆசிரியர் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் எழுதப்பட்டது. அதனால் அவரது பிறந்த நாளை செப்டம்பர் 5ஆம் தேதி நாடு முழுவதும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. மாணவ செல்வங்கள் அனைவரும் பள்ளிக் கல்வி முடித்து உயர் நிலைக்கு சென்றபோது தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களே என்றென்றும் மறக்கக்கூடாது. படித்து முடித்து வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு மாணவர்களின் வாழ்விலும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மண்ணாக இருக்கும் மாணவர்களை நன்கு குழைத்து அவர்களுக்கு அறிவை ஊட்டி சிறிதாக செதுக்குகின்றனர் ஆசிரியர்கள். சாதாரண மாணவர்களை கூட தங்களின் சீரிய அறிவுத் திறமையாலும் அனுபவங்களின் ஆற்றலாலும் மாணவர்களை தங்கமாக மாற்றி விடுகின்றனர். அறிவு குறைந்த மாணவர்களை தங்களது விடா முயற்சியால் மாற்றி தங்கமாக்கும் வித்தை தெரிந்தவர்கள்தான் ஆசிரியர்கள். வெறுங்கல்லை உழியால் தட்டி தட்டி அழகிய சிற்பமாக வடிவமைப்பதைப் போல் ஆசிரியர் என்பவரும் மாணவர் என்ற கல்லை தட்டி ஒழுக்கம், நன்னொறி, கல்வி அறிவு, பகுத்தறிவு, குணநலன்கள், கருணை, சமத்துவம் போன்ற முக்கியமான பொறுப்புகள் உள்ள சமுதாய பங்களிப்பு மிக்க மனிதனை உருவாக்கும் சிற்பி ஆவார். அப்படி மாணவனுக்குள் மறைந்திருக்கும் மனிதனை அவனுக்கே அடையாளம் காட்டக்கூடிய நல் ஆசானாக பணியாற்றுபவர்கள்தான் ஆசிரியர்கள். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதியாகவும் 2வது குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார். டாக்டர் ராதாகிருஷ்ணா ஒரு ஆராய்ச்சியாளர், சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். பாரத ரத்னா விருது பெற்றவர் என பல முகங்கள் இருந்தாலும் மக்கள் மனதில் ஆசிரியர் ராதா கிருஷ்ணனானவே என்றளவும் விளக்குகிறார். 1962ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் தினத்தன்று இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அது மட்டுமின்றி சிறந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி வருகின்றன. மாதா பிதா வரிசையில் 3வது இடம் பெற்றுள்ள ஆசிரியர்கள் நமக்கு ஒழுக்கம், தன்னம்பிக்கை, பொது அறிவு என பல்வேறு விஷயங்களை கற்பித்து உண்மையான வழிகாட்டியாக திகழ்கின்றனர். ஆம், சுயநலம் பாராமல் மற்றவர்களின் குழந்தைகள் முன்னேற
உழைப்பவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஊதியம் வாங்கி வேலை செய்யும் உணர்வைத் தாண்டி பல தியாகங்களை செய்து அர்ப்பணிப்புடன் தங்கள் மாணவர்களின் உயர்வுக்கு காரணமாக அமைகிறார்கள். அவர்களின் சேவைக்கு நாம் தலை சாய்த்து வணங்குவோம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே.